ஆக்சுவலா நீங்க நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை நம்முடைய சமூகம் ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. சோ தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க. அதுல மிக முக்கியமான கேள்வி, எப்போ உனக்கு கல்யாணம்? சமூகம் எப்பொழுதுமே இந்த கேள்வி அந்த வயதில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா சமீபத்தில் கவனிச்சு பாக்குறப்ப என்ன இந்த கேள்வி என்ன கேக்குறீங்க கேட்டு இல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இல்ல. இதுல ஒரு எரிச்சல் தனம் இருப்பதை வந்து பார்க்க முடியும். அப்படி எப்ப கல்யாணம் என்று கேட்கக்கூடிய உறவுகள்லாம் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. வந்துட்டானுங்களா? எங்க சித்தி, பெரியம்மா, அத்தை, உனக்கு எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு கேட்கணும்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் உங்களுக்கு தோணும்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். எப்பெல்லாம் தோணுதுக்கு இந்த கேள்வியை கேட்கணும்? அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு மேரேஜ் போயிட்டு வந்தா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்து சொல்றப்போ நமக்கு வந்து அந்த வருஷம் சடனா தோணுது. அந்த சமுதாயம் நீ காரி துப்பாத. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். அது ஒரு பையனா இருந்தா அவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறப்ப தோணும். அதே பொண்ணா இருந்தா வயசு, அந்த வயசை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. பையனா பொறுப்பு இல்லாதப்ப தோணும், பொண்ணுனா வயசு ஏற ஏற தோண ஆரம்பிச்சு. ஓகே, நல்லா செட்டில் ஆயாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் அக்கா வீட்டுக்கு போகும்போது என்னம்மா இன்னும் பண்ணாம இருக்கிறீங்க, அப்பாக்கும் உடம்பு சரியில்லைல்ல, பண்ணிக்கலாம்ல அப்படியும் போது நம்ம கேட்க தோணுது. சொல்லிட்டல்லடா, சொல்லியாச்சுப்பா. 6 மாசத்துக்குள்ள அது உண்டான வேலையை பார்த்து நான் இந்த பக்கம் வரையப்பா. அதே கேள்வி எங்கிட்டு திருப்போம். என்னன்னா நம்ம எப்பவுமே மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்போம், வெளியில ஒண்ணு சொல்லுவோம். கேட்கறது மாமாவா இருக்கும், சித்தப்பாவா இருக்கும், சொந்தக்காரனா இருப்பான், எல்லாத்தையும் சொல்லிடலாம் முடியாது. மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியில வேற சொல்லுவோம். உண்மையிலேயே உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன, அதை சொல்லுங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க வேலையை தெரியும். ஓகே, இப்ப கேளுங்க, எப்ப கல்யாணம் கேளுங்க. வேலையை பார்த்துட்டு போங்க. வேலையை பார்த்து போங்க. ஓகே, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், சாத்திக்கிட்டேன். ஒரு அவங்க கேட்கறனால அன்கம்ஃபர்டபிளா இருக்கா, நான் கேட்டுறேன். எப்ப கல்யாணம்? ஒரு மைண்ட் வாய்ஸ். நான் ஒரு சொந்தக்காரன். நடக்கிறப்ப சொல்றேன், வந்து சாப்பிட்டு போங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. எப்ப கல்யாணம்? ஆரம்பிச்சிட்டாங்களா போச்சு, அவ்வளவுதான். இந்த இடத்த விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வாய்ஸ்ல நினைப்பேன் நான். நீங்க கேளுங்க, அவர் வெளியில என்ன போய் சொல்லுவாரு பாப்போம். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற பாரதி? கூடிய சீக்கிரத்துல சொல்றேன் நான். அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்ல. எப்ப கல்யாணம்? இவங்களுக்கு என்ன புது அக்கறை நம்ம மேல? இவனுக்கு என்ன புது அக்கறை? நீங்க கேளுங்கம்மா. இவனுக்கு எப்பமா கல்யாணம் பண்ணிக்க போற? சீக்கிரமா பண்ணிக்கிறேன். அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. எப்பமா கல்யாண சாப்பாடு போட போற? இவங்க வீட்ல சமைக்கவே மாட்டாங்க போல, கல்யாணத்துல தான் வந்து சாப்பிட போறாங்க. சரியான சோத்து சிட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். இப்ப கேளுங்கம்மா. எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? ஸ்பெஷலா எதனா ஹோட்டல்ல கூட போய் வாங்கி தரேன். கல்யாண சாப்பாடு இப்போதைக்கு கேட்காதீங்க சித்தி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சொந்தக்காரரு, என்னம்மா கல்யாணம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. வந்த வேலை முடிஞ்சதா, கிளம்பு. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சு, நீ எதுக்கு இங்க வர? போ 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 போ. எப்ப கல்யாணம்? அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு வீட்ல. மத்த பிரச்சனை எல்லாம் விட்டு இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எடுத்துட்டு வரீங்களா? என்ன ஏதேதோ பேசுறியா? உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்ல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. சொல்லுங்க, எப்ப கல்யாணம்? உங்க வீட்ல வேற ஏதோ பிரச்சனை இல்லையா? என்னோட கல்யாணம் தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? இப்ப நீங்க கேளுங்க. ஜி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? இப்போ ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, பண்ணிப்பேன். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான் எனக்கு. எப்ப தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சப்பா வேற கேள்வியே இல்ல, கம்முனு போங்க, எரிச்சல கலப்பாம அப்படின்னு நினைப்பேன். எப்பமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அட போயா, வந்துட்டான் இவன் கேக்குறதுக்கு. அப்படி டேய் யார் சொல்ற? உன்னதான் குடி சொல்ற. என்ன தானா? ரொம்ப கல்யாணம் பண்ணிப்பேன். வீட்ல பாத்துட்டே இருக்காங்க மாமா, ஏதாவது செட் ஆயிடுச்சுன்னா பண்ணிடுவாங்க. சொல்லுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓ, அப்ப இதுல 2 கோஷ்டி இருக்கு. ஒண்ணு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற கோஷ்டி, இன்னொன்னு எனக்கு நீங்க பண்ணி வைக்கலடா பாவிகளாங்கிற கோஷ்டி. இப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீந்தான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அடுத்த கேள்வி போலாம். ஏன் எரிச்சல் ஆகுறது இந்த கேள்வியை கேட்டால்? ஏன்னா இது சமூகத்துல அப்பையில இருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான். இப்போதான் இது ரொம்பவுமே இரிட்டேட் ஆகுறாங்க. யார் எப்படியோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா. இப்போ பையன் இருந்தா பிரச்சனை இல்ல, தங்கச்சி இருக்கானா அப்ப நான் எங்க அப்பா அம்மாவை ஒரு ஸ்டேபிள் ஆக்கணும். நம்மளை படைச்சது சாமின்னு சொல்றாங்க, ஆனா நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாவும் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்ற காலத்துல அவங்க பொக்கிஷமா பாத்துக்கிறது
ஒவ்வொரு பிள்ளையோட கல்யாணம் பண்ணிக்க போற யாரா இருந்தாலுமே சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் வேலைக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் குடும்பத்துக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. உன்னோட ட்ரீம் என்ன செல்வா? அப்பா அம்மா நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதாங்க. இதே சொல்லியிருந்தா அப்ப எப்பதான் மேரேஜ் பண்றது? ஒரு 3 இயர்ஸ் அதுக்குள்ள நான் என் ஃபேமிலியை ஸ்டேபிள் பண்ணுவேன். அப்ப என் தங்கச்சி கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிப்பா. இப்ப அவ படிக்கிறாதானே, அந்த சிச்சுவேஷன்ல நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்றாப்ல, என் வீட்டுல இந்த நெருக்கடி இருக்கு, இப்போ எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், என் தங்கச்சியை ஒரு பொசிஷன் பண்ணணும். ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன நினைப்பானோ அதை தான் ஒரு பொம்பளை பிள்ளை நினைக்குது. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. எங்க அக்காவும் ஆசைப்படுறல, இவளுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா இன்னொரு பொண்ணு இருக்குது. ஆசைப்படுறதை விட எங்க அம்மா வந்து நிறைய நெருக்கடிக்கு தான் சார் ஆளாக்குறாங்க. நீ தாண்டா புள்ள. இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ குட்டி ஊர் கழிச்சு போகும்டா. எப்படி கேக்குறாங்கன்னா, அப்ப பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு, பொண்ணை வச்சுட்டே பாத்துக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இதுவே ஒரு பையன் இருந்தா அந்த கேள்வி வந்திருக்காது. பக்கத்து வீட்டு சுலோச்சனாவோ எதிர் வீட்டு சுஜாதாவோ பாத்துட்டாங்கிறதுக்காக என்னால எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருக்க முடியாது. என்ன நீங்க புரிஞ்சுக்கிறனால சீக்கிரமாவே வரும். கேக்குறவங்க எல்லாருமே வந்து எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு எங்க அம்மாவை கேட்கும் போது 2 பொண்ணு வச்சிருக்கேன், நான் அவங்களுக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணி தர போறனோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். தைரியமா இரு. இந்த பிள்ளைய நீங்க கொண்டாடல செய்யணும். நீங்க உங்களோட சித்தி தானே. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா அது அந்த குடும்பத்துக்கு நல்லதா இல்ல நெருக்கடியா? நெருக்கடி. ஏன் இப்படி பாக்குறாரு? அப்புறம் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலையான்னு அவங்க அம்மாவை நெருக்குறீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஒரு வீட்டோட தலைமகளா இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் ஆசைப்படுறமா? தங்கச்சி படிக்க வைக்கிறேன் சார். இது வந்து எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணும். ஒண்ணு நினைக்கும் போது என்னால முடியலடா. வீடு எதனா வாங்கி தரணும், அதுல இருந்து அவங்களுக்கு வாடகையோ எதனா அதுல வரணும். அம்மாவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேலைக்கு போகாம வரணும். நெக்ஸ்ட் தங்கச்சி படிச்சு அவளுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா செய்ய முடியலனாலும் ஒரு பாதி அளவுக்கு நான் அவளோட மேரேஜுக்காவது சேர்த்து வைக்கணும். நான் இப்ப சம்பாதிக்கும் போதே வீட்ல உட்கார்ந்தா 2 அம்மாவுக்கு சமம். இதுதான் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் நானே சொல்வேன் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நானே சொல்லுவேன். அப்ப பண்ணா போதும்ல சார். ஒரு குடும்பம் உடைஞ்சு போகாம இருக்க ஒருத்தர் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஒரு தலைமகளா தன்னுடைய குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பு இல்லை நான் பார்க்கல. பிரியா, ஆல் தி பெஸ்ட். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாம கூட போயிடலாம். நான் வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருந்தா மட்டும்தான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கேக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே ஒரு செட்டில்டா இருக்கேன், ஒரு சோலோ ட்ரிப் கூட நான் போயிட்டு வரேன். சோ எனக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு ஆணோட துணை இருந்தா மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்றது இல்ல. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எனக்கு வந்து ஒரு சோல்மேட் தான் தேவை, ஒரு பேபி மேக்கிங் கிட்ட ஒரு மேட் தேவை இல்ல. இது ஒண்ணுத்தையே ஒரு காரணமா சொல்லி அவங்க பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? அப்படி எல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டெண்டர்ல சொன்னேன். நீங்க யாருமே உங்களுக்கான ஒரு லைஃப வாழல. கொஞ்ச நாள் வரைக்கும் உங்க அம்மா அப்பாக்காக வாழ்ந்தீங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட்காக வாழ்ந்தீங்க. அவ்வளவுதான், அதுதான் லவ். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். எனக்கு அதான் தெரியும், நான் அப்படிதான் இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தீங்க, இப்ப பேர பிள்ளைகளுக்காக வாழ்றீங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எனக்காக என்னோட லைஃப் கொஞ்ச நாள் லீட் பண்ணிக்கிறேனே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நாம வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா அந்தந்த வயசுல அது நடந்தா அழகா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீ என்ன நினைக்கிறது? அத நினைக்கலாமா? பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்களேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த உடனே குழந்தை எப்பன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட், நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. சோ இந்த क्वेश्चन வந்து எங்கேயுமே நிக்க போறது இல்ல. அந்த குழந்தை வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த குழந்தையோட எஜுகேஷன் என்ன? அந்த எஜுகேஷன் முடிச்சோனே அதுக்கு என்ன பண்ணுவேன்? இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். இப்படியே என்னோட லைஃப் போயிட்டு இருந்தா அப்ப எனக்குன்னு நான் ஒரு டைம் எடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைஃப்ல? லேபர் நான் வந்து ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்கேன். எனக்கு 32க்குள்ள நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். 32க்குள்ள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? தெரியுது, நீ மூடு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். 32 எல்லாம் ரொம்ப ஓவர். அப்ப 32 வயசுக்கு பிறகு நீ கல்யாணம் பண்ணி என்ன வாழ்க்கை வாழ போற? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா தள்ளிக்கு பிரயோஜனம்டா. அது என்னோட ப்ராப்ளம். நீங்க என்னோட பெட்ரூம் வரைக்கும் வராதீங்க. இல்ல நான் வருவேன். அங்கிட்டு போடான்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னாலும் நான்